मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अतिथि देवो भव। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्ममोहगृहीताङ्गं मामुत्तरभवार्णवात्। श्रीरङ्गनायिका समेत श्रीरङ्गनाथस्वामिनः अनुग्रहेण मम सकलविध देहोपाधि निवृत्त्यर्थं श्रीरङ्गनाथ मणिपादुकादिव्य मन्त्रजपं करिष्ये। तत्रजस्व धनोदिपादके मानसान्य कठिनानि देगिनां प्रस्तरस्य पदवीगतस्य यत् व्यासाकार मुनिधर्मधारताम्. பாதுகாசகஸ்டம் ஸ்லோகம் இது. இது ஒரு கேன்சர் சர்வைவர்கிட்டேருந்து எங்கள் அம்மா வாங்கி எனக்கு எழுதி கொடுத்தா. ஒரு நாளைக்கு வெயிட்டிங் ரூமில் இருந்தால் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காண்டிருந்த மாமி வாஸ் சாண்டிங் திஸ். எனக்கு இந்த ஸ்லோகத்தை எழுதி கொடுங்க, என் பிள்ளைய சொல்கிறேன்னு அப்போ வாங்கி உடனே அதை எங்கிட்ட கொடுத்தா. அதை நான் இன்றைக்கி ஐ எம் ஆடிங் இட். இன்றைக்கி நம்ம பீஷ்ம ஸ்துதி பார்க்க போகிறோம் பகவான்கிட்ட. அதுக்கு முன்னாடி நம்ம நித்திய பாராயணத்தில் வச்சுட்டுருக்கிற சில ஸ்லோகங்களாமும் ஐ வாண்ட் டு ஆட் இட் டுடே. அதே மாதிரி அழகிய சிங்கர் 45வது பட்டம் அவரை பற்றி வாலி ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார். அந்த புஸ்தகம் எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேன். நான் அந்த வரும்போதெல்லாம் மெட்ராஸ்க்கு வரச்செல்லாம் எப்பப்போ புதுசாக ஏதாவது பப்ளிகேஷன் இருந்தால் வாங்கி கொடுத்தா உடனே படிச்சுட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துருவாம்மா. அதுலேருந்து ஒரு ஸ்லோகத்தை ஒரு பேப்பரில் எழுதி எங்கிட்ட இதை நீ தினம் வாசி. அதில் பின்னாடி பக்கம் கவர் பேஜில் இருக்கும் அந்த ஸ்லோகம். அழகிய சிங்கர் பாதம் அனவரதம் சிந்தி நெஞ்சே, அனவரதம் நோக்கு கண்ணே, அனவரதம் கேளு காதே, அனவரதம் சொல்லு நாவே. அவ்வளவுதான். அது 4 லைன் இதுக்கப்புறம் நம்ம 46வது பட்டம் அழகிய சிங்கர் இப்போ இருக்கிற அவருடைய தனியன் வேதாந்த தேசிக யதீந்திர கடாட்ச லப்த திரையந்தசார மனமத்திய குணாம்புதாக்கியம் நாராயணாத்ய எதிர கிருபாபிக்ஷித்தம் ஸ்ரீ ரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமக. அதுக்கப்புறம் இன்னைக்கு அனுஷம் பரமாச்சாரியாருடைய நட்சத்திரம். நான் பரமாச்சாரியாருக்கு நித்திய பூஜை பண்ணுறேன். தினமும் அனுஷ பூஜை பண்ணிகிட்ருக்கோம், பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். வைகாசி அனுஷம் பரமாச்சாரியாரோட ஜெயந்தி. அதுதான் நம்ம இதை ஆரம்பித்தோம். இந்த அனுதினம் பாகவதமே வைகாசி அனுஷம் அன்றைக்கி தான் நம்ம அவரை வேண்டிட்டு ஆரம்பித்தோம், சங்கல்பம் பண்ணிட்டு. அவர் வழி நடத்துவார்னு நம்பிக்கை இருக்குது. நம்மளால் என்னென்னைக்கெல்லாம் முடியுமோ இனிமேல் பண்ண போகிறோம். அனுதினம் பண்ண முடியலைனாலும் அப்பப்போ கொஞ்சம் கேப் விட்டு வி ஆர் கோயிங் டு கண்டினியூ வித் ஹிஸ் கிருபை. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். இதுக்கு அடுத்தது எப்பவும் சொல்கிற தனியன் ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கட நாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம யாமோதக ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலவதே பகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரிகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாவய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பத்ராங்கரேணு பரகாலயதீந்திர விஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குஷமுனி பிரணதோஷ்மி நித்யம். நம்ம லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நம்ம சொல்கிற மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அவ சொல்கிறது. ஞானானந்த மயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே. இது எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவா எல்லாரும் சொல்லிக் கொடுக்குற முதல் ஸ்லோகம் இது. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பூ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். நம்ம விக்னேஸ்வர பகவானை நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு எந்த வித விக்னமும் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட அவள் எல்லாரோட கிருபை, அம்மா அப்பா மாதா பிதாவோட எல்லாரையும் அவள் அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு அவள் ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகி. ஸ்ரீமத் பாகவதம் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன்தான் பாகவதம் என்ற உணர்வோடு ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமக அவர் சொல்கிறார் இல்லையா, மாம் ஏகம் சரணம் பிரஜா, என் ஒருவனையே சரணடைங்கிற மாதிரி ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம. எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, என்னோட சரீரம் நான் இல்லை, என் சரீரத்துக்கு ஏதாவது உபாதைன்னா நீ தான் பார்த்துக்கணும். ஏன்னா நான் உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டேன். அப்படி தான் ஒரு சரணாகதன் அப்படி தான் இருக்கணும். அதனால் அவர்கிட்ட நம்ம எல்லாருமே பகவான்கிட்ட இது பண்ணிவிட்டு நம்ம இன்றைய சத்சங்கத்தை ஆரம்பிப்போம்.
ஒன்ஸ் அகெயின் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு பொறுப்பு துறப்பு. இது வந்து ஒரு பிரவச்சனம் இல்லை, இது ஒரு காலக்ஷேபம் இல்லை, ஒரு ஆச்சாரிய காலக்ஷேபம் இல்லை, இது ஒரு உபன்யாசம் இல்லை, இது ஒரு சத்சங்கம். ஏதோ நம்ம வந்து இந்த அத்தியாயமாக நம்ம வந்து இதை வாசிச்சுட்டு வரோம் இல்லையா? ஒரு அத்தியாயமாக எடுத்துட்டு நம்ம இந்த பாகவதத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். அப்படிங்கிற ஒரு முன்னுரையோடு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்ரீமத் பாகவதத்திலே முதல் ஸ்கந்தத்திலே 9வது அத்தியாயம். நடுவில் கொஞ்ச நாள் விட்டு போயிடுத்து. ஏன்னா ஆஸ் பர் மை டாக்டர்ஸ் அட்வைஸ், நீ வந்து ரொம்ப உறக்க படித்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிடாத அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்மால் முடிஞ்சவரை பகவான் தான் அதை வந்து ஈ ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் இட் அப்படிங்கிற ஒரு இதோடு நம்ம இதுக்குள்ளே இன்றைக்கி பிரவேசிக்கிறோம். இந்த பாகவதத்தில் வந்து நிறைய ஸ்துதிகள் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட ஸ்துதிகள், 100-120 ஸ்துதிகள் இருக்கும் மொத்தம். நம்ம வந்து நம்ம இன்னைக்கு இப்போ பார்த்துட்டு வரோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணோம், முதல்ல அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து துரோணரோட புள்ள அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரம் போட்ட உடனே அர்ஜுனன் ஸ்துதி பண்ணுவான், சரணாகதி பண்ணிடுவான். எனக்கு ஒன்றும் தெரியாது என்ன பண்ணுறதுன்னு கேட்பான். முதல்ல அர்ஜுனன் ஸ்துதி பண்ணுவான், அதுக்கப்புறம் உத்தர ஸ்துதி பண்ணுவாள். இந்த மாதிரி என் கர்ப்பத்தை நோக்கி இந்த அஸ்திரம் வருதே, நீ என்னை காப்பாற்று, பாகி பாகி மகாயோகின்னு அவா ஸ்துதி பண்ணுவாள். உத்தரைய இதை வந்து பகவான் கிளம்புவேன். அஸ்தினாபுரத்துலேருந்து குருக்ஷேத்திர சண்டையெல்லாம் முடிஞ்சா விட்டு அவளோட இருந்து அவளை ஆஸ்வாசப்படுத்தி அவளை எல்லாம் அவளோடையே இருந்துட்டோ எல்லா காரியங்களும் முடிச்சுட்டு கிளம்புவார். கிளம்புறச்சே ஒவ்வொருத்தராக நிறுத்துவாள். ஸோ இதில் வந்து உத்தரை நிறுத்துவோம், உத்தரைக்கு அருள் பண்ணுவார். அப்புறம் குந்தி வந்து நிறுத்துவோம், நினடா வந்தா போனால் உடனே கிளம்பிட்டேடான். அவர் இருந்து சண்டை போட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் ஆறுதல் பண்ணிவிட்டு கிளம்புறார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிளம்புறார். அவருக்கு ஊர் இருக்கு இல்லையா, அவர் துவாரகாதீசன், அவருடைய நாட்டை விட்டுட்டு இங்கே வந்திருக்கார். அவரோட பத்னிகள்லாம் அங்கே இருக்கா. ஸோ இதெல்லாம் அவள் குடும்பத்தையே கவனிக்கல, நாடை யாரோ பார்த்துட்டு இருக்கா. அப்படி இருக்கிறச்சே அவள் சொல்லுவோம், ஒரு முக்கியமான வரி பார்த்தோம், எனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருடா, அப்போ தான் நீ வந்து என்னோடய இருப்பேன்னு குந்தி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அர்ஜுன ஸ்துதி, அப்புறம் உத்தர ஸ்துதி, அப்புறம் குந்தி ஸ்துதி, அப்புறம் இன்றைக்கி வந்து பீஷ்ம ஸ்துதி பார்க்க போகிறோம். தர்மர் வரர், அப்புறம் அந்த இதுலேருந்து என்ன ஆகுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாராயணன் நம்ம எங்கே முடித்தோன்னா தர்மரோட வியாகுலம். தர்மர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் இல்லையா, இந்த சண்டேயில் வந்து நம்ம இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி மக்கள், இத்தனை அக்ஷோகினி படைகள், எவ்வளோ பேருக்கு தாயார் தகப்பனார் இறந்து போயிட்டா, எவ்வளோ பேருக்கு கணவன்மார்கள் இறந்து போயிட்டா, எவ்வளோ பேருக்கு குழந்தைகள் இறந்து போயிட்டா, நம்ம சுற்றத்தார்களே எல்லாரும் இழந்து போயிட்டா இல்லையா? இவ்வளவு சகோதரர்கள், 100 சகோதரர்கள், துரியோதனாதிகள், இவாளெல்லாம் நம்ம சாகடித்து நமக்கு இந்த ராஜ்யம் வேணுமா, இந்த பட்டாபிஷேகம் வேணுமா அப்படிங்கிற ஒரு வியாகுலத்தில், இதுக்கெல்லாம் நான் தானே காரணங்கிற மாதிரி ஒரு வியாகுலத்தில் இருப்பார். அப்போ தான் இந்த அதுலேருந்து தான் நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் 9வது அத்தியாயம். இன்றைக்கி தலைப்பு வந்து பீஷ்மர் தர்மருக்கு அறநெறி பற்றி கூறுதல். இப்போ நம்ம வந்து இப்போ சதிக்கு கிருஷ்ணரை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். தலைப்பு வந்து பீஷ்மரை பற்றி, சரியா? கிருஷ்ணர் நம்ம அஸ்தினாபுரத்தை விட்டு கிளம்பின்னு இருக்கார். அதில் தான் இருக்கும் இது, அதான் சீன். ஸோ இப்போ வந்து அது நடுவில் இந்த மாதிரி தர்மர் அங்கேருந்து வந்து அவரோட வியாகுலத்தை இந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு புலம்புறார். இவ்வாறு மக்களுக்கு துரோகம் செய்து விட்டோமே என்று பயந்த தர்மபுத்திரர் தர்மங்கள் அனைத்தையும் அறிய விரும்பி அஸ்தினாபுரத்திலிருந்து புறப்பட்டு பீஷ்மர் அம்பு படக்கில் கிடக்கும் குருக்ஷேத்திரம் சென்றார். இதில் வந்து ஒரே லைனில் முடிச்சுட்டா. மகாபாரதத்துலேயும் இதே கதை வருது இல்லையா? மகாபாரதத்தில் வந்து தர்மர் வந்து இந்த கிருஷ்ணரை பார்க்க போகிறார். கிருஷ்ணரை பார்க்க போன உடனே வாசலில் இவாள்லாம் இருப்பா இல்லையா, அவள்லாம் நிறுத்தி விட்றா. தாருகன் இவாள்லாம் அவரை நிறுத்திட்டு இந்த மாதிரி கிருஷ்ணரை இப்போ பார்க்க முடியாது, அவர் தியானத்தில் இருக்கார் அப்படின்வா. இவருக்கு தூக்கி வாரி போடும். நம்மெல்லாம் தேயோ நாராயணசதான்னு நம்ம சாட்சாத் கிருஷ்ணனா தியானம் பண்ணிருக்கோம். ஸ்ரீகிருஷ்ண சரணம் மமன்னு நம்ம அவரை தானே தியானம் பண்ணிருக்கோம். பகவான் யாரையா தானம் பண்ணுறான்னு இவருக்கு ஒரு வியப்பு.
அப்போ வெளியில் உட்காந்துருப்பார். ஒரு 40 நிமிஷம் கழித்து பகவான் கதவை திறந்துட்டு, அடே அண்ணா நீங்கள் எப்போ வந்தேள்? யாரை? தர்மரை வந்து கிருஷ்ணர் கேட்குறாரு, அண்ணா நீங்கள் எப்போ வந்தேள்? ரொம்ப நாள் ஆச்சா அப்படின்னு கேட்க உடனே தர்மர் பார்த்து கேட்பார், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நாங்கள்லாம் ஒன்றை தியானம் பண்ணுறோம், பகவானை தியானம் பண்ணுறோம், நீ யாரை தியானம் பண்ணுவே அப்படின்னு பகவானை பார்த்து கேட்பார். அதுக்கு பகவான் சொல்லுவார், என்னப்பா அப்படி கேட்ட, நான் நிறைய பேரை தியானம் பண்ணுவேன், யாருன்னு ஒரு லிஸ்ட்டே சொல்லுவேன். பிரகலாதர், நாரதர், பராசரர், புண்டரீகர், வியாசர், அம்பரீஷர், சுகர், சௌனகர், பீஷ்மர் அப்படின்னு வரிசையாக ஒரு லிஸ்ட்டு சொல்லிட்டே போவார். பீஷ்மர்னு உடனே இப்போ யாரை தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பார் தர்மர் ஸ்பெசிஃபிக்காக. இவ்வளோ பேர் சொல்கிறேளே, இப்போ யாரை தியானம் பண்ணேன்னு கேட்குறியப்பா, அம்பு பிடிக்கையில் ஒருத்தன் படுத்துட்டு இருக்கானே அவரை தான் நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஸோ நீ இந்த மாதிரி வியாகுலத்தை வந்து இது பண்ணுறதுக்கு, தர்மத்தை உனக்கு சொல்கிறதுக்கு சரியான ஆள் உங்கள் தாத்தா தான், வா நம்ம எல்லாரும் போய் அவரை பார்ப்போம், அவரே உனக்கு எல்லா தர்மத்தையும் சொல்லுவார், இந்த வியாகுலத்திலேருந்து உன்னை வந்து உனக்கு ஒரு விடுதலை, உனக்கு வந்து எல்லா தர்மங்களும் அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அங்கே அழைச்சிட்டு போவார். அங்கே வந்து எல்லாரும் போவார், தர்மர் போவார், தர்மரோட கூட பஞ்சபாண்டவாளும் போவா. இவா போகிறான்னு தெரிஞ்சு அத்தனை ரிஷிகள் எல்லாரும் அங்கே வந்துடுவா. த ஹூஸ் ஹூ இந்த லிஸ்ட் அப்படின்னு வாழ, எப்படி வந்து சனகாதிகள் நான் சொன்னேனே அவர் பாகவதம் சொல்கிறச்சே எப்படி அத்தனை பேரும் அந்த இடத்துக்கு வந்தாங்கிற மாதிரி, அத்தனை 7 புவனங்களில் இருக்கிற முக்கிய ஆல் த விஐபிஸ் தே ஆல் அசம்பிள் தேர் டு லிசன் டு திஸ், பிகாஸ் பீஷ்மர் அவருடைய தர்மத்தை சொல்ல போகிறார். அந்த தர்மங்கள்லாம் வந்து தர்மபுத்திரருக்கு தர்மம் சொல்ல போகிறார். தர்மஸ்ய பிரபசுதக அச்சுதகன் அப்படின்னு இல்லையா, தர்மஸ்கெல்லாம் பிரபு நம்ம அச்சுதன், அவர் கூட போகிறார். அவர் இல்லையா, நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வருமா தர்மஸ்திய பிரபு அச்சுதகன்னு. அதாவது இவெல்லாம் வந்து நம்ம கிருஷ்ணனை வந்து இவன் வந்து மாமா பிள்ளை அத்தை பிள்ளை இவன் அந்த மாதிரி ஒரு இதில் தான் பார்த்துருக்காளே வழிய, நம்ம தர்மங்கள்லாம் சொன்னால் ஈடுபடாது, அதனால் நம்ம தாத்தாவே சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அங்கே அழிச்சுட்டு போகிறார். அங்கே வந்து பீஷ்மர் அம்பு பிடிக்கையில் உத்தராயணத்துக்காக காத்துருக்காருன்னு ஒரு வியாஜம். ஜென்ரலாக அண்ணன் கிருஷ்ணன் நான் சொல்கிறது எல்லாமே தயவுசெய்து நம்ம கிருஷ்ண பிரேமை அண்ணாவோட சத் சங்கத்தில் கேட்டதை நான் பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து 2006 ஒரு முறை ஆஃபீஸில் உட்காண்டிருந்தேன். அப்போ இந்தியாவில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். 2006 ஒரு 1 இயர் ப்ராஜெக்ட் இந்தியாவில் இருந்தேன். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு நாள் பீஷ்ம ஏகாதசி அன்றைக்கி ஆஃபீஸில் இருந்தேன். அன்றைக்கி திடீர்னு பரனூர் போகணும், போய் கிருஷ்ணபிரேமி அண்ணா பார்க்கணும்னு தோணித்து திடீர்னு காத்தால். உடனே நம்ம ஊர்லலாம் அந்த வசதிகள் உண்டு, காரு டிரைவர்லாம் இருப்பான். உடனே நான் வந்து போய் ஆற்றுல போய் நீ பாலாவை அழைச்சிட்டு வா, நாங்கள் வந்து வி வாண்ட் டு கோ டு பரனூர்னு சொல்லி உடனே கிளம்பி பரனூர் போனோம். அங்கே ஒரு போய் சேர்றச்சே 2 மணி ஆயிருக்கும். விழுப்புரம் தாண்டி முகையூர்லேருந்து உள்ளே போனோம். அந்த போனவாளுக்கு தெரியும், அது வழியே இருக்காது அந்த முகையூருக்கு மேலே. அப்போல்லாம் வந்து இப்போவும் வழி கிடையாது, அது ஒரு மாதிரி பீட்டன் ட்ராக் ஏதாவது கண்டுபிடிச்சி தான் போகணும், இல்லைனா திருக்கோவிலூர்லேருந்து போகணும் அந்த இடத்துக்கு. அங்கே போனால் அந்த பரனூர் கோலாகலன் பெருமாள் அந்த மண்டபத்தில் அண்ணா வந்து பீஷ்ம ஸ்துதி சொல்லிட்டு இருக்கார். we were so fortunate we sat there for 1 hour, just that part of that story we listened. We were there for a couple of hours. So நம்ம கிஞ்சித்து அப்போ இந்த இவரோட அனுகிரகமே நமக்கு 1984 தான் நமக்கு கிருஷ்ணபிரேமி அண்ணாவோட ஒரு கடாட்சம். அதுலேருந்து கிஞ்சித்து அந்த கேசட்ஸ் எல்லாம் கேட்டு இதை பலமுறை கேட்டிருக்கேன் இதை. அதனால் அதில் நமக்கு மண்டையில் ஏறினதை நான் இங்கே உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதனால் சொந்தமாக சரக்கு ஒன்றும் கிடையாது. எனிவே அந்தணர்களே, இப்போ வந்து நம்ம கான்டெக்ஸ்ட் வந்து சூதபாணிகர் சௌனகாதி மகர்ஷிகளுக்கு சொல்கிறார். இப்போ வந்து யாரெல்லாம் வரிசையாக வந்து எப்படி பஞ்சபாண்டவர்கள் போகிறா, பின்னாடி வியாசர் தௌமியர் எல்லாம் அவரை பின்தொடர்ந்து போகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணனும் அர்ஜுனனுடன் ரதத்திலே பின்தொடர்ந்தார். இவ்வாறு அவர்கள் சூழ இருந்த தர்மர் யட்சர்கள் சூழ குபேரன் போலே தர்மர் காட்சியளித்தார். சொர்க்கத்தினின்றும் விழும் தேவனை போன்று அந்த புண்ணிய தீர்ந்து பூமியில் எல்லாரும் விழுவா இல்லையா, புண்ணியம் போனால் விட்டு சொர்க்கத்துலேருந்து தூக்கி போட்டுருவானா. நம்ம எல்லாருக்குமே புண்ணியம் பண்ணால் சொர்க்கத்துக்கு தான் போவோம், அங்கேயும் திருப்பி அந்த சொர்க்கம் அந்த இது முடிஞ்சா விட்டு
இப்போ இங்கேருந்து காசி கயா போயிட்டு அந்த ட்ரிப்பு முடிஞ்சாவிட்டு ஊருக்கு வர மாதிரி சொர்க்கம் போயிட்டு வந்தியா, சரி வா திரும்பி போ, பூமிக்கு தான் போனோம், எல்லாம் கழிஞ்சாச்சு அப்படிங்கிற மாதிரி பூமியில் வீழ்ந்து கிடைக்கும் பீஷ்மரை கண்ட பாண்டவர்கள் உடன் வந்தவர்களோடும் ஸ்ரீ கிருஷ்ணனோடும் அவரை வணங்கினார்கள். இது அப்படியே இருக்குது அந்த 4வது ஸ்லோகத்தில். அதனால் அப்படியே வாசித்தேன் நான் அதை. மகரிஷியே, அப்பொழுது அங்கு அந்த பரத வம்ச சிரேஷ்டனான பீஷ்மரை காண பிரம்ம ரிஷிகள், தேவ ரிஷிகள், ராஜ ரிஷிகள் எல்லோரும் வந்தார்கள். இது 5வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகம். அந்தனோத்தமரே, பர்வதர், நாரதர், தௌமியர், வியாசர், பிருகதஸ்வர், பரத்வாஜர், பரசுராமர் அவரது சீடர்கள், வசிஷ்டர், இந்திர பிரமதர், திருதர், கிருத்சமதர், அஜிதர், பெரிய லிஸ்ட், கசுக்ஷுவான், கௌதமர், அத்ரி, விஸ்வாமித்திரர், சுதர்சனர், பரம பாவனரான ஸ்ரீ சுகர், கஷ்யபர் மற்றும் ஆங்கீரச குலத்திலே தோன்றிய பிரகஸ்பதி, மேலும் பல பல மாமுனிவர்கள் தங்கள் தங்கள் சீடர்களுடன் அங்கு சேர்ந்தார்கள். இவாளோட பேரெல்லாம் நம்ம காதில் கேட்டாலே புண்ணியம். வசுக்களில் சிறந்தவரான பீஷ்மர், மகான்களான அந்த ரிஷிகள் வந்ததை கண்டு தர்மம் அறிந்தவர் ஆதலால் சூழ்நிலைக்கேற்ப மானசீகமாக பார்வையினாலேயே வரவேற்று உபசாரங்களை செய்தார். ஏன்னா அவர் அம்பு படுக்கையில் படுத்துன்னு இருக்கிறோனோ, அவர் அப்படியே மானசீகமாக எல்லாரையும் வரவேற்கிறார். மாயையினாலே மானிட உருத்தாங்கி அவதாரம் செய்துள்ள ஜெகநாயகரான ஸ்ரீ கிருஷ்ணன் தன் இதயத்திலே நித்தியவாசம் செய்பவர் ஆனாலும் எதிரிலே அமர்ந்துள்ளதால் அவரது பெருமைகளை நன்கு உணர்ந்த பீஷ்மர் அவரை பூஜித்தார். என்ன, கிருஷ்ணர் அங்கே மனுஷ உருவத்தில் கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அவருக்கு தெரியும் இவர் ஜெகநாராயணன் இல்லை. ஸோ அதனால் அவர் பீஷ்மர் பகவானை மற்றவாளெல்லாம் வரவேற்றார், இவரை பூஜித்தார் அப்படின்னு சொல்கிறார். அன்போடு வணக்கமாக அருகிலே உட்கார்ந்துள்ள பாண்டவர்களை அன்பு காதலால் பெருகிய கண்ணீர் மறைக்க மங்கிய கண்களாலே பீஷ்மர் நோக்கினார். இதில் ஒரு பாயிண்ட் சொல்லணும். கிருஷ்ணபிரமே அண்ணா சொல்கிறச்சே பீஷ்மர் அவர் பூஜித்தாருங்கிறது ஒன்று. அவர் பூஜிக்கிறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் அபிவாதனம் சொல்லி இவரை பீஷ்மரை நமஸ்காரம் பண்ணார்னு சொல்லுவா முதல்ல. அப்படி ஒரு பீஷ்மர் மேலே இந்த 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 இன்சிடெண்ட்டே ஒரு வியாஜம். பீஷ்மர் உத்தராயணத்துக்காக காத்துன்னு இருக்கலையாம். உத்தராயணத்தில் உயிர் போனால் புண்ணியம் அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா. அதனால் தட்சிணாயணத்தில் ஒரு மகான் போயிட்டாருன்னா பாவமா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன அப்படின்னு சொல்லுவா. நம்ம இவெல்லாம் கேட்டது தான், நம்ம பெரியவா சொல்லி கேட்டது தான். அவர் உத்தராயணத்தில் போனோம் அப்படின்னு ஒன்றும் இல்லையா. நம்ம உயிர் போகிறச்சே நம்ம நாராயணன் நம்மளை கடாட்சிக்கணும், நம்ம நாராயணன் முன்னாடி நம்ம உயிர் போகணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டார். அவர் நினச்சிருந்தா ஒரு மெசஞ்சரை விட்டு அனுப்பிச்சிருக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணன்ட்ட, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. வேண்டாம், அவருக்கு தெரியும் எப்போ நீ சரணாகதி பண்ணிட்டியோ பகவானுக்கு பக்தனுக்கு, ஒரு அம்மாவுக்கு அந்த குழந்தைக்கு பால் வேணும்னா எப்படி அம்மாவுக்கு எப்போ கொடுக்கணும்னு தெரியுமோ, அந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு தெரியுமோ, அதனால் பகவானுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒருத்தன் கிடக்கிறான், ஒரு பாகவதன் கிடக்கிறான், அவனுக்கு உன்னை பார்க்கணுன்னு இருக்கான், அதை பார்த்துட்டு தான் அவனோட இந்த பிறவி பிணியை நீக்குவான் அப்படிங்கிற ஒரு இதில் அவருக்கு தெரியும். அதனால் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு அப்படி தான் எல்லாரும் பெரியவா எல்லாரும் நம்ம கிருஷ்ணபிரமே என்னாலாம் சொல்கிறச்சு. தட் இஸ் த ரியல் ரீசன். இட் இஸ் நாட் தட் ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் உத்தராயணம். ஏன்னா அவர் ஸ்வச்சந்த மிருத்யுன்னு இல்லையா, அவருக்கு எப்போ வேணுமோ அவர் உயிர் பிரியலாம், அவர் நினச்ச போது அவர் உயிரை விடலாம்னு அப்பா சாந்தனு அவருக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கார் இல்லையா. நீ நினச்ச போது உன் உயிரை விடலாம், அது வரைக்கும் நீ உயிரோடு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் அவருக்கு உண்டு. அந்த ஸ்வச்சந்த மிருத்யு வரம் அவர்கிட்ட இருந்ததுனால அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அந்த பகவானை பார்க்கணும், பகவான் முன்னாடி நம்ம உயிர் போகணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கார். பகவானும் பணிவா மானிடனாக வரார் இல்லையா, நமஸ்காரம் பண்ணி அந்த பீஷ்மரோட பெருமையை உலகத்துக்கு தெரிய வைக்கணும். இது மகாபாரதத்தில் ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது. மகாபாரதத்தில் சாந்தி பர்வா இஸ் an elaborate ஒன். சாந்தி பர்வாவிலையும் ஆனுசாசனிக பர்வாவிலையும் இந்த பீஷ்மரோட இந்த இது விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பீஷ்மரை பற்றி சொல்லணுன்னா பல எபிசோட் வேணும். பீஷ்மரோட அகண்ட பிரதிங்கேலேன்னு ஆரம்பிக்கணும். பீஷ்மர் யார், எப்படி கங்கைக்கும் சாந்தனுக்கும் பிறந்தார், அவர் எங்கே பரசுராமத்தை என்ன கற்றுண்டார்,
எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு அகண்ட பிரதிங்க, இந்த பிரம்மச்சரியம் பிரதிங்க, இந்த மாதிரி ஒரு பிரதிங்க யாருமே எடுத்துட்டது இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இது வந்து நான் பிரம்மச்சாரின்னு நிறையா பேர் சொல்லிப்பார். அது வந்து காவியோட உடுத்திண்டு பிரம்மச்சாரியா வாயால் சொல்கிறது இல்லை, மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப 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 கடினமான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட ஒரு அகண்ட பிரதிங்கை எடுத்துட்டவர் இந்த தேவபிரதன் அப்படிங்கிற இந்த பீஷ்மர். அந்த பிரதிங்கை எடுத்துட்டதுனால தான் அவருக்கு இந்த பீஷ்மர்னு பேர் வந்தது இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட பீஷ்மர், நம்ம பீஷ்மர் ஸ்துதி போகிறதுக்கே இன்னும் 30 ஸ்லோகம் இருக்குது. பீஷ்மர் ஸ்துதி வந்து 31வது ஸ்லோகத்தில் தான் நமக்கு பீஷ்மர் ஸ்துதியே வருது. அதுக்கு முன்னாடி இந்த தர்மர் அங்கே போகிற அந்த வழி யாரெல்லாம் கூட போனான்னு இதில் வருது. இதில் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நிறுத்திட்டோ நம்ம எங்கே இந்த பீஷ்மர் கதையை கேட்டோம், நம்ம யார் நமக்கு இதை சொன்னா அப்படின்னு நம்ம ஆட் பண்ணோம்னா இட் கீப்ஸ் கோயிங் எனிவே. ஸோ வசுக்களில் வசுக்களில் ஒருவர் தான் பீஷ்மர். அது வந்து மகாபாரத கதையில் வரும். இதுக்கு முன்னாடி நான் பீஷ்மரை பற்றி தனியாக ஒரு எபிசோட் வேறு நம்ம பண்ணியிருக்கோம் தனியாக. வசுக்களில் சிறந்தவரான பீஷ்மர் மகான்களான அந்த ரிஷிகள் வந்ததை கண்டு தர்மம் அறிந்தவர் ஆகையால் சூழ்நிலைக்கேற்ப மானசீகமாக வரவேற்றார் அப்படின்னு அவர் போட்டார். அப்புறம் எப்படி கிருஷ்ணர் வந்து அபிவாதனம் பண்ணார், எப்படி கிருஷ்ணரை வரவேற்றார், வந்து எல்லாரையும் பாண்டவர்களை வந்து தன்னுடைய கண்களை அன்பு இது காதலாலே தன் கண்ணீர் கண்ணீர் பெருக அவளையும் எப்படி பாண்டவர்களை நோக்கினார். அறநெறியாளர்களே, நீங்கள் தர்மத்தையும் அந்தணர்களையும் ஸ்ரீ கிருஷ்ணனையுமே நம்பி இருப்பவர்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் மிகவும் துக்கமானது, தர்மத்திற்கே புறம்பானது, அந்தோ பரிதாபம் அப்படின்னு பீஷ்மர் பாண்டவாளை பார்த்து சொல்கிறார். இது வந்து 9வது அத்தியாயத்தில் 12வது ஸ்லோகம். அஹோ கஷ்டம் அஹோ அந்நியாயம் யத்யூயம் தர்மநந்தனா ஜீவித்தும் நார்ஹத கிளிஷ்டம் விப்ரதர்மா சுதாஸ்ரயா. ஸோ எப்படி வந்து உங்களுக்கு எப்படிடா கஷ்டம் வந்தது, உங்கள் கூடயே இவன் கிருஷ்ணன் இருக்கான், நீங்கள் எப்பவும் தர்மத்தையே அனுஷ்டிக்கிறவா, இந்த பிராமணர்களை காப்பாற்றுறவா, கிருஷ்ணன் உங்கள் கூடயே இருந்திருக்கான், இப்படியே இருந்த உங்களுக்கு எப்படி இந்த கஷ்டம் வந்தது, அந்தோ பரிதாபம் அப்படின்னு சொல்ல வர அவளோட கதையை ரீகால் பண்ணுறார். அவள் வாழ்க்கையில் வந்து என்ன நடந்தது. பேராற்றல் கொண்ட உங்கள் அப்பா பாண்டு இறந்த பொழுது நீங்கள்லாம் சின்ன பசங்க, என் மருமகளான குந்தி குழந்தைகளான உங்களுக்கு பட்ட துன்பங்கள் அப்பப்பா அளவிட முடியாதவை. எத்தனை கஷ்டப்பட்டிருக்கீர்கள். நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்கள் அப்பா போயிட்டார், உங்களை வச்சுட்டு குந்தி எத்தனை சிரமப்பட்டிருக்கா, அவளுக்கு தான் என்ன கஷ்டம். ஸோ இதுக்கு மேலே சொல்லிட்டு வர சர்வம் காலகிருதம் மன்யே 14வது ஸ்லோகம். எல்லாம் காலத்தோட கோலம் பார். நம்மலாம் சொல்லுவா இல்லையா, காலத்தின் கோலமடி கடவுள் செய்த குற்றமடி, உன்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை இல்லையா, காலம் செய்த கோலமடி அப்படின்ற மாதிரி. அது கிருஷ்ணபிரேம நான் சொல்லுவார், காலம் கடவுளை விட பெரியது, பகவான் காலத்தை மதிக்கிறவர். அதனால் காலத்தினால் நம்ம எல்லாருக்குமே கஷ்டம் வரும். ஆனால் நம்மளை மாதிரி பிரபந்தன் நம்ம பகவான்கிட்ட ஸ்ரீகிருஷ்ண சரணம் மமன்னு சரணம் அடைஞ்சவாளுக்கு கஷ்டம் வரும், ஆனால் அதுக்கு நிவர்த்தி வரும். மற்றவாளுக்கு காலம் என்ன விதிச்சிருக்கோ அது நடக்கும், துரியோதனனுக்கு காலம் என்ன விதிச்சிருக்கோ அது நடக்கும், நமக்கும் நம்மளும். அதனால் கஷ்டத்துலேருந்து இப்போது பத்ராச்சல ராமதாஸ் அந்த ராமதாசர் அவர் ஏன் போய் சிறையில் இருக்கணும் இல்லையா, பகவான் நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம் இல்லையா அவரை. ஸோ அவர் என்ன சொல்கிறார், எல்லாருமே காலத்தின்படி அந்தந்த விதிகளை அது வந்து ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். ஆனால் there is a relief at the end, பகவான் will come and save you. அந்த 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 பிரபன்னன் இருக்கானே, பகவான்கிட்ட சரணமன் இருக்கானே, பகவானே நீனே கதின்னு இருக்கானே, அவனுக்கு பகவான் நிச்சயம் காப்பாற்றுவாருங்கிறத நம்ம கைவிடக்கூடாது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். உங்களுக்கு உண்டான துன்பங்கள் எல்லாமே காலத்தின் கோலம். காற்றிலே தள்ளுண்டு புரண்டு சொல்லும் மேக கூட்டங்கள் போலே இந்திரன் முதலிய லோக பாலகர்கள் அனைவரும் மற்றும் இவ்வுலகமும் எல்லாமே காலதேவத்தின் வசத்திலே தான் உள்ள. எல்லாம் காலதேவத்தோட வசத்தில் தான் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு பகவான் இருக்கார். என்ன மேலே சொல்லிட்டு போகிறார், உங்களுக்கு என்ன தர்மம் குறைவா, பலம் குறைவா, வீரம்தான் குறைவா, அல்லது பகவத் அனுகிரகம் தான் இல்லையா? தர்மதேவையின் அந்த தர்ம தேவதையோட புதல்வனே யுதிஷ்டிரன், கதாதாரி பீமன்,
அஸ்திர வித்தையில் எல்லை கண்ட காண்டீபதாரி அர்ஜுனன், உங்களுக்கு தோழனோ பகவான் வாசுதேவன். அப்படியுமா துன்பங்கள்? நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கிருஷ்ண பிரேமி அண்ணா என்ன சொன்னார் அந்த சரணாகதி பற்றி. பட் இவர் பெரியவர் புலம்பரர், இவ முன்னாடி நிற்கிறா இல்லையா, இந்த மாதிரி ஆயிடுத்தேடா, அவருக்கும் தெரியும், அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் துரியோதனன் பக்கம் இருந்தார் இல்லையா, அவருக்கு தெரியும் இந்த மாதிரி ஆயிட்டார். அவர் பார்த்துட்டே தானே இருக்கார். He was a witness to all this, right? அரசே, பிரம்மா சிவன் முதலியவர்கள் கூட ஸ்ரீ கிருஷ்ணனது உள்மனதை அறிய ஆசைப்பட்டு அது கை கூடாமல் மயங்குகிறார்கள். அவ்வாறு இருக்க ஒரு மனிதன் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? இது இந்த ஒரு ஸ்லோகம் பெரிய ஸ்டேட்மெண்ட். பகவானுடைய உள்ளத்தை எப்படி அறிஞ்சிக்க முடியும்? இந்த ஹோல்ஸ் எல்லா சண்டையை போட்டதே அவர் தான். அவர் என்ன அர்ஜுனனை நிமித்தமாக வச்சுட்டு சண்டை போட்டார். தர்மர் நான் போட்டேன் எனக்கு இவாளை கொண்டுட்டேன்ற யாரும் போடலை, அவர் தான் போட்டிருக்கார். அதை தான் இவர் சொல்கிறார், கிருஷ்ணனுடைய உள்மனதை பிரம்மா சிவன் எல்லாருமே அறிய ஆசைப்பட்டு அது கை கூடாமல் மயங்குகின்றார்கள். அவ்வாறு இருக்க ஒரு மனிதன் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்குறார். ஒரு லைனையும் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா இட் இஸ் அ pretty டீப் ஸ்டேட்மெண்ட். ஸோ 17வது அடுத்தது போகிறார் பாருங்க. ஆகையினாலே ஹே பரதகுல திலகமே, நம்ம தர்மரை பார்த்து சொல்கிறார், நடப்பன எல்லாம் நாராயண சங்கல்பம் என்ற உறுதியுடன் தலைமையற்ற அரசனற்ற இந்த மக்களை நீ காத்துவா. நீ அரசன், அது உனது கடமை. முதல்ல ஆரம்பிக்கிறார். இன்னும் பீஷ்ம ஸ்துதிக்கெல்லாம் நம்ம இன்னும் போகலை. முதல்ல சொல்கிறார், நீ என்ன பண்ணணும்? டேய், நான் எல்லாமே நாராயண சங்கல்பண்டா. நீ நானும் பண்ணுறேன்னு நினச்சின்னு இருக்கேன். நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன வேலை பண்ணாலும் கபீர் நீங்கள் ஏன் புல் வெட்டுற? நான் வெட்டலைப்பா, நாராயணன் வெட்டுறான். ராமன் இஸ் டூயிங் இட், ஐ எம் நாட் டூயிங் இட். எல்லாமே நாராயணனுடைய சங்கல்பம் அப்படின்னு நினச்சிக்கோ, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் இட் இஸ். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். இங்கே தான் அவர் சொல்கிறார், உன் பக்கத்தில் நிற்கிறானே இவன் என்ன மாடு மேய்க்கிறவன், கோபாலன், உங்கள் அத்தை பிள்ளை மாமா பிள்ளை நினச்சிட்டு இருக்கியாடா. 18வது ஸ்லோகம். ஏஷவை பகவான் சாக்ஷாத் ஏயோ நாராயண புமான். இவன் தாண்டா ஆதி புருஷன், சாக்ஷாத் நாராயணன், அந்த வாசுதேவன் இவன்தான் அப்படின்னு நம்ம நிறைய தடவை சொல்லிகிட்டே இருப்போம். அந்த பரவாசுதேவன் இவன் தாண்டா இந்த உலகை தனது மாயினாலே, அந்த மாயையால் மறைச்சின்னு இருக்காண்டா. அவன் மாயினாலே மயக்கி தானும் மறைந்து நின்று ஒரு சாதாரண யாதவனாக நடிக்கின்றான். நான் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிடுறேன், திருப்பி வருது. இந்த ஸ்லோகத்தில் தான் அவர் சொல்கிறார், அரசனே, நீ கிருஷ்ணனை என் மாமன் மகன் தானே, என் அன்பு தோழர் அல்லவா, எனக்கு கைமாறு கிருதாது உதவி செய்தவர் அல்லவா என்று நினைத்து அவரை தோழமையினாலே மந்திரியாகவும் தூதனாகவும் தேரோட்டியாகவும் நீ செய்து கொண்டாய். என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிருக்கார் கிருஷ்ணர், பாவம் இல்லையா. அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் தான் ஸ்ரீமன் நாராயணனே என்கின்ற ரகசியமான மகத்துவத்தை பகவான் பரமசிவன், தேவரிஷி நாரதர், பகவான் கபிலர் ஆகியவர்கள்தான் உள்ளபடி அறிவார்கள். நமக்கு தெரியாதரா இவாள்லாம் இவன் ஸ்ரீ இந்த ரகசியமான மகத்துவம் இவாளுக்கு தான் தெரியும். முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், அவருடைய உள்மனதை பரமசிவனாலும் புரிஞ்சு கொள்ள முடியாதுன்ட்டார். முன்னாடி சொல்லிட்டார் அதை க்ளீனாக, பிரம்மாவாலையும் புரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டார். இங்கே என்ன சொல்கிற, அட்லீஸ்ட் இவன் தான் நாராயணன் அவளுக்கு தான் தெரியும். இந்த ரகசியம் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவன் உங்கள் வீட்டில் மாடை கழுவின்னு இருக்கான், இவனுக்கு அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணிட்டு இருக்கான், அவன் குதிரையை ஓட்டின்னு இருக்கான், உங்களுக்கு தூதனாக போயிருக்கான். அந்த லோயஸ்ட் ஜாப் மெசஞ்சர். போய் வாழ்ட்டு பாண்டவனோட தூதுவனாக இவன் தானே போயிருக்கான் இல்லையா. இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியாடா, இவன் தாண்டா அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் தான் ஸ்ரீமன் நாராயணனே என்கின்ற ரகசியமான மகத்துவத்தை பகவான் பரமசிவன், தேவரிஷி நாரதர், பகவான் கபிலர் ஆகியவர்கள் தான் உள்ளபடி அறிவார்கள். இது 19 and 20 ஸ்லோகாஸ். 21வது ஸ்லோகம். எல்லா ஜீவன்களின் அந்தராத்மாவாகவும், அதாவது அந்தர்யாமியா உள்ள இருக்கே இல்லையா எல்லா ஜீவன்லையும், மனுஷன் மாத்திரம் இல்லை, மனுஷன், மரஞ்செடி கொடிகள், பறவைகள், இந்த பிரபஞ்சத்துக்குள்ளும், பிரபஞ்சம் பஞ்சபூதங்களினால் ஆனதாக இருந்தாலும் அதற்குள்ளே அந்தராத்மா, அந்தர்யாமி யாரு? பகவான் தானே. எங்கும் எதிலும் சமநோக்குடையவர், இரண்டற்றவர், யான் எனது என்ற அகங்காரம் அற்றவர், நிர்மல சரிதமுடையவரும் ஆன ஸ்ரீகிருஷ்ணன்
இவ்வாறெல்லாம் உயர்ந்த தாழ்ந்த காரியங்களை செய்தார் என்பதற்காக அவருக்கு ஏற்றமோ தாழ்வோ ஒன்றுமில்லை. சிதப்பிரஜ லட்சணம் படிவால சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் மானம் அவமானம் ஏற்றம் இரக்கம் எதுவும் கிடையாது. உயர்ந்தது தாழ்ந்ததுலாம் ஒன்றும் கிடையாது. அவர் எல்லாரையுமே சமமாக பாவிச்சுன்னு தான் வந்தார். துரியோதனன் அவன் இந்த இது பண்ணதுனால அவனை இறக்கியும் பண்ணலை. அவனுக்கும் நல்லது தான் பண்ணுறேன்னு தான் சொன்னார். அவன் வாங்கிக்கல. ரைட். எல்லாரையும் சமநோக்கு உடையவரும் சொல்கிறார் பாருங்க. இரண்டு அற்றவரும் யான் எனது என்ற அகங்காரம் அற்றவரும் நிர்மலமான சரிதம் உடையவரும். இதெல்லாம் ரொம்ப அண்டர் ஸ்டேட்மெண்ட். நம்ம சும்மா இந்த ஸ்லோகத்தில் ஒரு பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிருஷ்ணன் பார்க்குறோம் இல்லையா. இருப்பினும் 22 அரசே அவரையே பற்றிய நிற்கும் பக்தர்களிடம் அவருக்குள்ள கருணையை பார். யாரா இருந்தாலும் இறக்க போகும் எனக்கு காட்சி தருவதற்காக நேரிலே தோன்றிவிட்டாரே. இந்த பாத்தியோனோ பக்தனுக்காக என்ன வேணா பண்ணுவான். பக்த வத்சலன் பக்த பராதீனன் பாய்வன். இவன் இத்தனை பேர் இவனை என்ன தூஷிச்சாலும் அவளுக்கு கருணையே தான் பண்ணிட்டு இருப்பான். பாருங்க, நான் இவன் மேலே சரம் மாதிரியா இத்தனை அம்பு போட்டிருக்கேன், என்னை கடாட்சிக்கணும்னு வந்திருக்கான் பார் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு ஸ்லோகமாக எடுத்துகிட்டு நம்ம அனலைஸ் பண்ணோன்னா ஒரு சத்சங்கம் ஒரு ஸ்லோகமே எடுத்துகிட்டு பண்ணலாம். நம்ம பெரியவாள்லாம் பண்ணதை கேட்டதை சொன்னாலே ஒரு மணி நேரம் போய்டும். அது அவ்வளவு சொல்லிருக்கா பெரியவாள் இதுக்கு வியாக்கியானம். நம்ம எனிவே நம்ம வி ஆர் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம் வி கண்டினியூ. எனிவே நம்ம இத்தனை விஷயங்கள் இந்த அத்தியாயமாக பார்க்கறதுனால நம்ம பார்க்க முடியாது. சப்தாகத்தில் போனால் இதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ 23வது பக்தியோடு மனதை அவரிடம் செலுத்தி வாக்கினாலே அவரது திருநாமத்தை சொல்லிக்கொண்டு இந்த உடலை விடும் யோகி ஆசைகள் அனைத்திலிருந்தும் கர்மத்தடைகள் அனைத்திலிருந்தும் விடுபடுகின்றான். ஸ்டாம்ப் படிக்கிறார் பாருங்க இங்க. ஏன்னா இவாளோட வாயிலேந்து வரதெல்லாம் சத்தியம். எப்பேற்பட்ட இவர் பகவான் பீஷ்மர்கிட்ட தர்மத்தை பற்றி சொல்கிறதுக்கு அழிச்சுன்னு போகிறார்னா அவர் எப்பேற்பட்டவராக இருக்கணும். அவரோட வாக்குலேருந்து வரதெல்லாம் எப்பேற்பட்ட சத்தியமான ஒரு வாக்காக இருக்கணும். சொல்கிறார் பாருங்க. அது 23 பக்தியோடு மனதை அவரிடம் செலுத்தி வாக்கினாலே அவரது திருநாமத்தை சொல்லிக்கொண்டு இந்த உடலை விடும் யோகி ஆசைகள் அனைத்திலிருந்தும் கர்மத்தலைகள் அனைத்திலிருந்தும் விடுபடுகின்றான். அந்த உடலை நீக்கும் போது அவரோட ஞாபகம் வரணுமேப்பா. ஐயோ அம்மா அப்பா என் உடம்பு வலிக்கிறதே. ரீசண்டாக ஒருத்தர் ஃப்ரெண்டோட அம்மா பரமபதிக்கிறதுக்கு முந்தின நாள் ராத்திரி நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஏதோ தோணித்து ஒரு இந்த நிலையில் இருக்கா அப்படின்னு, சிரம தசையில் இருக்கான்னு. நாள் ராத்திரி போனேன். அந்த மாமியால் உட்கார முடியல. ஆனால் ஒரே ஒரு நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தா. கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லிகிட்டே இருந்தா. நான் வாத்துக்கு போனேன்னா இப்போ ஒரு 4 வார்த்தை பாகவத்திலேன்னு சொல்லிட்டு வருவேன். மாமிக்கு ரொம்ப பிடிக்கும். பாவம் நகர முடியாது. ரொமாட்டிக் இது வந்துட்டோ ஒரு 20 வருஷமாகவே நம்ம அதே நிலையில் உட்காண்ட நிலையிலே தான் இருக்கா. நகர முடியாத இருக்கா அந்த மாமி. அடுத்த நாள் நான் அன்றைக்கி ராத்திரி பார்த்துட்டு வந்தேன். மற்ற நாள் பரமபதிச்சுட்டா. அந்த கடைசி மூச்சில் அந்த மாமிக்கிட்டேருந்து சொல்ல முடிஞ்ச ஒரே வார்த்தை, அந்த இது தாங்க முடியல, அந்த வலி தாங்க முடியல அந்த மாமியால். கடைசியில் சொன்ன வார்த்தை திருப்பி 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 சொன்ன ஒரே வார்த்தை கோவிந்த. இதெல்லாம் நான் உடனே வராது. ஐயோ வலிக்கிறதே, எனக்கு கால் வலிக்கிறதேன்னு தான் வரும் இல்லையா. அது ரொம்ப புண்ணியமாக இருக்கும். நிறைய அதை நம்ம சத் சங்கத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த உணர்வு நமக்கு வரும். இருபத்தி 4வது ஸ்லோகம். தேவதேவரே ஸ்ரீகிருஷ்ணா, என் தியானத்துக்கு ஏற்ப மந்தஹாசம், தாமரை கண்கள், மங்கள கடாட்சம், தாமரை தடாகம் போன்ற திருமுக மண்டலம் மற்றும் 4 திருக்கரங்கள் கொண்ட பகவான் ஸ்ரீமன் நாராயணனாகிய தாங்கள் இந்த உடலை விடுகிற வரையில் எனக்கு முன் காட்சி தர வேண்டும். சங்கல்பம் பண்ணிக்கிறார். நீ எங்கேயும் போயிடாத, அவ்வளோ தூரம் வந்திருக்கே, எனக்கு இந்த மாதிரி இந்த தாமரை கண்ணா, இந்த மந்தஹாசத்தோடு, தாமரை கண்ணோடு, மங்கள கடாட்சத்தோடு, இந்த திருமுக மண்டலத்தோடு, 4 திருக்கரங்களோடு கூடிய ஸ்ரீமன் நாராயணா, நான் இந்த உடலை விடுகிற வரை நீங்கள் என் முன் காட்சி தர வேண்டும்னு சங்கல்பம் பண்ணிக்கிறார். இப்போ தான் பீஷ்மர் நம்ம எல்லாம் ஃபேமஸ் விஷ்ணு சகஸ்ரநாமங்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லை.
நான் சொன்ன மாதிரி ஆனுசாசன பர்வா, சாந்தி பர்வாலெலாம் வந்து விஸ்தாரமாக இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ தான் எல்லா தர்மங்களும் சொல்ல போகிறார் தர்மருக்கு. சூதர் வந்து இதை சொல்கிறார். பீஷ்மர் இப்போ வந்து பகவான்கிட்ட சங்கல்பம் பண்ணிவிட்டார், தர்மருக்கு வந்து தர்மங்கள்லாம் சொல்ல போகிறார். சௌனக மகரிஷிகளே, அறநெறிகளை முற்றிலுமாக அறிந்த பீஷ்மர் 26வது ஸ்லோகம்லேருந்து 28வது ஸ்லோகம் வரைக்கும் மானிட பிறவி பெற்ற ஒவ்வொருவரும் பொதுவாக கடைபிடிக்க வேண்டிய அறநெறிகள் ஒன்றா சொல்லிகிட்டே வர்றார். சாமானிய தர்மங்கள் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? பரோபகாரம், சமதரிசனம், பரோபகார்த்தம் இதம் சரீரம் சொல்லுவா இல்லையா? இந்த பிறவி நம்ம எடுத்ததுக்கு காரணமே இன்னொருத்தனுக்கு உபயோகமாக இருப்பதற்குத்தான். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளால் முடிஞ்சது மனதினாலோ வாக்கினாலோ செய்கையினாலோ ஏதாவது ஒரு உபயோகமாக இருக்கணும் தினமுமே நம்மளால் முடிஞ்சவரை. ஸோ இந்த மாதிரி முதல்ல வந்து சாமானிய தர்மங்கள் சொல்கிறார். அப்புறம் வர்ண தர்மங்கள், அதாவது ஒரு ஒரு பிராமணன் எப்படி இருக்கணும், ஒரு க்ஷத்ரியன் எப்படி இருக்கணும், ஒரு வைசியன் எப்படி இருக்கணும், ஒரு சதுர்த்த வர்ணம் அந்த 4வது வர்ணத்தை சேர்ந்தவன் எப்படி இருக்கணும், அப்புறம் ஒரு கிரகஸ்தன் எப்படி இருக்கணும், கிரகஸ்த தர்மம், பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், வைசிய தர்மம், சதுர்த்த தர்மம், சன்னியாசி தர்மம், கிரகஸ்த தர்மம், பிரம்மச்சரிய தர்மம், இதெல்லாம் சொல்லி சாமானிய தர்மங்களை சொல்லி, ஸ்திரீ தர்மத்தை சொல்லி, பிராயச்சித்த தர்மத்தை சொல்லி, ஆபத்து தர்மம், வைஷ்ணவ தர்மம், பாகவத தர்மம், மோக்ஷ தர்மம்னு எல்லா விதமான தர்மங்கள், தான தர்மங்கள், ராஜ தர்மங்கள் சொல்லிகிட்டே போகிறேன். கற்பு நெறி போன்ற ஸ்திரீ தர்மங்கள், ஏகாதசி விரதம் போன்ற பாகவத தர்மங்கள், அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற புருஷார்த்தங்கள், அந்த புருஷார்த்தங்களை பெறும் வரை இவைகளை அனுஷ்டிக்கும் சாதனங்கள் முதலிய அறநெறிகளை இதிகாச புராணங்களில் கூறியபடி பிரித்தும் விரித்தும் சுருங்கியும் நன்கு விளக்கி கூறினார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இந்த 2 ஸ்லோகத்தில். அங்கே விஸ்தாரமாக இருக்கும் நம்ம மகாபாரதத்தில். இது வந்து 26லேருந்து 28வது ஸ்லோகம். மேலே தந்தையின் வரத்தாலே, அதாவது சந்தனு ஒரு வரம் கொடுத்துருக்கா இல்லையா, ஸ்வச்சந்த மிருத்யுன்னு சொன்னோம் இல்லையா, தன் இச்சைப்படி இந்த உடலை நீக்கி கொள்ள திறம் பெற்ற யோகியான பீஷ்மர் இவ்வாறு தர்மங்களை சொல்லி வரும்பொழுது அவர் விரும்பிய உத்தராயண புண்ணிய காலம் வந்தது. இப்படி எல்லா தர்மமும் சொல்லி முடிச்சான்ட்டு உத்தராயண காலம் வந்துடுத்து. அப்பொழுது ஆயிரக்கணக்கான மகாரதர்களை காப்பாற்றும் திறம் படைத்த பீஷ்மர், பார்த்துக்கோங்க, ஆயிரக்கணக்கான மகாரதர்களை காப்பாற்றும் திறம் படைத்த பீஷ்மர் உலகிலிருந்து மௌனம் மேற்கொண்டு தன் கண்களை அகல விரித்து அந்த அறையிலே அங்கு பீதாம்பரத்துடனும் 4 திருக்கரங்களுடனும் தன் எதிரே நிற்கும் ஆதி புருஷனான ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் பற்று நீங்கிய தன் மனத்தை செலுத்தினார் அப்படின்னு போட்டிருக்கா. திஸ் இஸ் ஸ்லோகம் நம்பர் 30. பரிசுத்தமான தியானத்தினாலே பீஷ்மரது பாவங்கள் அனைத்தும் தொலைந்தன. பகவானது மங்கள கடாட்சத்தினாலே உடலிலே அந்த பானங்கள் விட்டாண்டியா, அந்த பானங்களினால் ஏற்பட்ட வலி முதலிய துன்பங்கள் ஒழிந்தன. இங்கும் அங்கும் அலைந்து நிற்கும் புலன்களை கட்டுக்குள் நிறுத்தினார். உடலை துறக்க மனம் கொண்டு பீஷ்மர் பகவானை துதிக்கலானார். திஸ் ஹஸ் டேக்கன் ஆல்மோஸ்ட் 40 minutes ஆகிடுது. ஏன்னா நம்ம வந்து வி ஹாவ் டு பில்ட் த கான்டெக்ஸ்ட். வெறுமை கடனேன்னு இப்போ நம்ம வாசிச்சுட்டு போகிறது பிரயோஜனம் இல்லை இல்லையா? அதனோட கான்டெக்ஸ்ட், எதுக்காக பீஷ்மர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார், உத்தராயணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார்? இல்லைப்பா, சாக்ஷாத் பகவானை பார்த்துட்டு அவரை அப்படியே அவரோட உயிர் பிரியணும், அதுக்காக தான் அவர் காத்துட்டு இருந்தார். உத்தராயணம்ங்கிறதுக்கே நிறைய மீனிங் சொல்லுவாள். இட் இஸ் நாட் லைக் தட்சிணாயணம் அண்ட் உத்தராயணம். அந்த உத்தராயணம் இல்லை. இந்த கிருஷ்ணர் அங்கே இருக்கிறதே ஒரு புண்ணியமான, உத்தரங்கிறதே ஒரு புண்ணியமான பேர், பவித்திரமான பேர் இல்லையா? அந்த கிருஷ்ணர் எங்கே வரையறோ அதான் உத்தராயணம், ரைட்? ஸோ அந்த உத்தராயணம்ங்கிறதுக்கே ஒரு நிறைய பெரிய மகான்கள்லாம், கிருஷ்ண பிரேமியெல்லாம் வந்து அதுக்கு ஒரு டீட்டெயில்டு வியாக்கியானம் கொடுப்பா. அதனால் நம்ம அதை முக்கியமான இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். தட்சிணாயணத்தில் ஒருத்தர் தவறி போயிட்டா அதனால் இது கிடையாது. சில பேர் தட்சிணாயணத்தை தவறி போயிட்டால் அதுக்கு பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணுவா. ஸோ பகவான் எங்கே இருக்கிறோ, பகவானை நம்ம எப்போ நினச்சிண்டே நம்ம இது போகிறதோ அதுதான் உத்தராயணம். அந்த மாதிரி அவர் தர்மஸ்ய பிரபு அச்சுதகன்னு பகவானே அங்கே தர்மத்துக்கெல்லாம் சிறந்தவன். ஆனால் யார் இங்கே தர்மத்தை பற்றி சொல்ல போகிறார்? பீஷ்மர் சொல்கிறார் தர்மருக்கு. ஸோ ஏன்னா பீஷ்மரோட பிரபாவத்தை உலகத்துக்கு தெரிவிக்கணுங்கிற வியாஜம். அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டும்
தட் இஸ் கிருஷ்ணனுடைய உள்மனதை யாராலும் அறிய முடியாது, பிரம்மனாலும் அறிய முடியாது, சிவனாலும் அறிய முடியாதுன்னு சொல்கிறா இல்லையா, அவளே சொல்கிறா. அதனால் எதுக்காக கிருஷ்ணர் இவரை இங்கே அழைச்சிட்டு வரார், ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. எல்லாமே இவர் இந்த சண்டையே எல்லாமே இவாளெல்லாம் நிமித்த காரணமாக வச்சுட்டு அர்ஜுனனை நிமித்த காரணமாக வைத்து தான் இந்த மகாபாரத சண்டை நடந்தது. அதனால் நான் அழித்தேன், நான் பண்ணேன் யாராவது வருத்தப்படானா வருத்தப்படுறதுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறது. திஸ் இஸ் கிளாரிஃபையிங் மெனி டவுட்ஸ் வி ஆல் ஹேவ். நம்ம எங்கேயாவது அங்கே படிச்சுட்டு வாலியை ஏன் ராமர் அடித்தார் அப்படின்னு ஒரு பட்டிமன்றத்தில் போய் பேசுகிற மாதிரி இந்த சண்டையில் ஏன் இவன் அடித்தான் அந்த மாதிரிலாம், அதுக்கு எல்லாமே இது எல்லாமே இது பகவானுடைய உள்மனதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ராஜாஜி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவரோட சக்கரவர்த்தி திருமகன் புஸ்தகத்தில் முதல் பேஜில் எழுதியிருப்பார், ஃபார் தோஸ் ஹூ பிலீவ் இன் காட் நோ எக்ஸ்பிளனேஷன் இஸ் நெசசரி, ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ எக்ஸ்பிளனேஷன் இஸ் பாசிபிள். மாதிரி இந்த நமக்கு இருக்கின்ற அற்ப அறிவு, நமக்கு இருக்கிற அறிவெல்லாம் நம்ம கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கிற அறிவு தான் நமக்கு இருக்கிற அறிவு. அந்த அறிவை வச்சுட்டு வித் அ லிமிட்டட் கண்டிஷன்டு சோல் ஆஸ் வி ஆர், we cannot understand that unlimited Parandam, right? So with this we stop here. We'll start Bhishma Stuti in our next satsangam. Nama Sankirtanam yasya sarva papa pranashanam pranamo dukkha shamanahasam tam namami harim param. Shri Haraye namaha, Shri Haraye namaha, Shri Haraye namaha. Gopika jeevana smaranam Govinda Govinda.